ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு சூப்பரான ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து 20 ரூபீஸ்க்கான ஸ்கீம்ஸ், அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடென்டல்னால் விபத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னா கிடையாது. அதாவது எதிர்பாராமல் நடக்கிற எல்லா விபத்துகளுக்குமே இந்த இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அதாவது ஒருத்தர் வந்து விபத்தினால், அதாவது ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னாலும் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து நாமினிக்கு வந்து அந்த 2 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மரம் ஏறி ஒருத்தர் மரத்தில் இருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டு வந்து நாமினிக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஷாக் அடித்து இறந்துட்டாங்க, அதேமாரி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் சரி, எல்லா எதிர்பாராமல் நடக்கிற எல்லா விபத்துகளுக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து 100% வந்து கிளைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்ம்ஸும் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், உங்களுடைய பேங்க் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதிலே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சிடென்டல் மீன்ஸ் அப்படின்னா என்ன, விபத்தினால் ஏற்படக்கூடிய எந்தெந்த டைப் ஆஃப் விபத்தெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து கவர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சடனாக நடக்கிற விபத்து எல்லாமே இந்த ஸ்கீமில், அதாவது இந்த ஸ்கீமில் வரும். அன்ஃபார்சீன், அதுக்கப்புறம் இன்வாலண்டியஸ் ஈவெண்ட், கேஸ் பை எக்ஸ்டர்னல், அதுக்கப்புறம் வைலட் அண்ட் விசிபிள் மீன்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எதிர்பாராமல் நடக்கிற விபத்து, மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாலும், அதாவது உங்களை கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கிற எல்லா விபத்துகளுக்குமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து 100% வந்து கிளைம் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அதுவும் ஆட்டோ டெபிட் மூலமாக நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதாவது 20 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும், ஆட்டோ டெபிட். இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்க்லேயோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுடைய பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விபத்துகளுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது சடனாக நடக்கிற விபத்துகளுக்கு மட்டும் இல்லாமல் டோட்டல் டிசபிலிட்டிஸ், பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த இதுக்குமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. அதாவது 2 கை கால் இழந்துட்டாலும் சரி, ஒரு கை ஒரு கால் இழந்துட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 100% வந்து கிளைம் இருக்குது அப்படின்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் எந்த பீரியடில் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் கவரேஜ். ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டோ அல்லது எதனா ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே அந்த பர்சன் வந்து இருக்கணும். ஸோ 70 வயசு ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வராது. 18 இயர்ஸில் இருந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து, ஸோ 2-3 அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் அப்படி ஓப்பன் பண்ணி எல்லா பேங்க்லேயுமே நான் 20 ரூபா பே பண்ணால் எனக்கு இந்த 2 lakhs வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டாக தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து வேறு பேங்க்கில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவரேஜ் பொறுத்த வரைக்கும் 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்குமே, ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும், அதாவது மே வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில், அதாவது ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து அந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா மே வரைக்கும் தான். ஸோ ஸ்டார்டிங் அந்த எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெத்து, அதாவது ஒரு பர்சன் இறந்துடுறாங்க, அப்படி விபத்தினால் இறந்துடுறாங்க, சடன் டெத்துனால அதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 lakh வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 டோட்டல் டிசபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து 2 lakh வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சிங்கிள், அதாவது பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் எதுனா ஒரு கை
போனாலும் சரி, ஒரு கால் போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து டெர்மினேஷன் ஆஃப் கவரேஜ், அதாவது இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் வந்து 70 வயசை வந்து ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் வித் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் அந்த ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் சரி இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ஸ் பேலன்ஸ், அதாவது ஆட்டோ டெபிட் மூலமாக தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிருந்தனால ஸோ இயர்லி இந்த ஜூன் மேக்குள்ளே உங்களுக்கான அந்த ஜூன்லேருந்து மே வரைக்கும் தான் இந்த அகடமிக் பீரியட் மாரி வரும். ஸோ இந்த டைமில் அவங்க வந்து இந்த டெபிட் அமௌண்ட்டை வந்து ஆட்டோ டெபிட்டர் மூலமாக எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது டெர்மினேட் பண்ணிடுவாங்க. திருப்பியுமே நீங்கள் வந்து நியூவாக அப்ளை பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய பேங்க்கில் பிரதம மந்திரி சுரக்ஷா யோஜனா, அதாவது சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி, அதாவது 20 ரூபாய் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆட்டோ டெபிட்டர் மூலமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னையிலேருந்து நீங்கள் அந்த ஸ்கீம்ஸை வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கான ப்ரீமியம் பே பண்ணுறாங்களோ அன்னிலிருந்தே இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரீஃபண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணாலும் ரீஃபண்ட். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிற மெயினான பாயிண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ ஸோ அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ கவரேஜ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lakh இருக்கும். ஸோ அதாவது ஆக்சிடென்டல் டெத், ஸோ விபத்தில் இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ 2 lakh கிடைக்கும். பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டிஸ், 2 கால் இழந்துட்டாங்க அப்படின்னாலும் 2 லட்ச ரூபா கிடைக்கும். எதனா ஒரு கையை இழந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் கவரேஜ் அமௌண்ட். அடுத்தது ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி 20 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க ஆட்டோ டெபிட் மூலமாக. ஸோ பேங்க் மூலமாக அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணணும், அது கம்பல்சரி. ஸோ அது வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த 20 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அதேமாரி ஆட்டோ டெபிட் ஆப்ஷனில் அவங்க வந்து சைன் பண்ணணும், அதாவது ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கான ஒரு ஃபார்ம்ஸில் வந்து அவங்க சைன் பண்ணி அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாலிசி பீரியட் வந்து 1 year, ஆனால் ஜூன் 1லிருந்து மே 31க்குள்ளே இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ரினிவல் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இட் மஸ்ட் பி ரினிவல் ஆனுவலி, ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ரோல்மெண்ட், ஸோ என்ரோல்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம ஏஜ் லிமிட்டை பார்த்துருந்தோம். அதேமாரி உங்களுடைய பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அவங்க கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஸோ திஸ் ஸ்கீம் டஸ் நாட் கவர் நேச்சுரல் டெத்ஸ். நேச்சுரல் டெத்துக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வந்து செல்ஃப் இன்ஃபெக்டட், அதாவது தன்னைத்தானே தற்கொலை இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆல்கஹால், ட்ரங்க்ஸு, அஃப்யூஸு அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இந்தமாரி கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கிற பேங்க்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸோ அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி 20 rupees ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸை வந்து PMSBA அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அதை வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிவ் கன்சர்ன் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்துடணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதை வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லோ காஸ்ட் இன்சூரன்ஸ். ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக என்ரோல்மெண்ட் ஆகலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொவைட் சோசியல் செக்யூரிட்டி ஃபார் புவர் அண்ட் லோ இன்கம் குரூப். ஸோ அதாவது லோவாக இன்கம் கெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.